சென்னை கோயம்பேடு அருகே சாலையில் கலவை இயந்திர வாகனம் கவிழ்ந்ததால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், தற்போது இந்த வாகனம் அங்கிருந்து அகற்றப்பட்டு சுமார் எவ்வளவு மணி நேரத்திற்குள்ளாக போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன இப்போது? சென்னையிலிருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கலவை இயந்திர வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்து நெற்குன்றம் அருகே கவிழ்ந்திருக்கிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது காரணமாக இந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலை ஒரு பிரதான சாலை என்பதால் கல்லூரி பணிக்கு செல்வோர் மற்றும் இல்லாமல் கோயம்பேடிலிருந்து வரக்கூடிய சரக்கு வாகனங்கள் சென்னை புறநகர் நோக்கி வர வேண்டும் என்றால் இந்த சாலையை பயன்படுத்தித்தான் வர வேண்டும். அந்த வகையில் தற்போது இந்த விபத்தானது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது காரணமாக அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இதில் அந்த வாகனத்தை ஓட்டு வந்த ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார். அதே போன்று அருகே எந்த வாகனம் வராதனால் பெரும் விபத்து ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த சாலையில் கவிழ்ந்திருக்கக்கூடிய வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரேன் மூலம் தற்போது இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.